எல்லாரும் சொல்றாங்க, இந்த திமுகவை சார்ந்த நபர்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு சொல்றாங்க. எதுல அவர் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மக்களை ஏமாத்துறதுல ரொம்ப டேஞ்சரான ஆள் தான். உண்மைதான் அது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசினால் கொடுக்கக்கூடிய அனைத்து, இப்ப தமிழக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், தமிழ் மொழிய எங்க போனாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பறைசாற்றுறாங்க. ரொம்ப மூத்த மொழி, தமிழ் மொழி மேல அவ்வளோ அன்பா இருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ் மக்கள் மேல அவ்வளோ அன்பா இருக்காரு. இன்னைக்கு வரக்கூடிய நவோதயா பள்ளிகள் இப்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னால் நடத்துறதா பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்க பள்ளிக்கூடங்கள். அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அவ்வளோ நிலையில இருக்கு. ஓடு விழுந்து கை கால் உடைஞ்சு நிறைய குழந்தைகள் வந்து இறக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் வந்து அவ்வளவு ஒரு கேள்விக்குறியா வந்து பள்ளி கட்டிடங்களை வச்சிருக்கு. அப்படின்னா கல்வி எந்த லெவலுக்கு தரமா இருக்கும்ன்றதை யோசிக்கிறோம். அப்ப வந்து மத்திய அரசாங்கத்தினால் நடத்தக்கூடிய பள்ளிகள்லாம் நவோதயா பள்ளிகள். அந்த நவோதயா பள்ளிகளை வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஒதுக்கி இருக்காங்க. அதை வரவிடாம அதை தடுக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு முதலமைச்சர் அவர் கிடையவே கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவர் முதலமைச்சரா இருக்காரு. இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அரசாங்க பேருந்துகளை பாத்தீங்கன்னா கட்சி பொதுக்கூட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. யாரோட சொத்து அதெல்லாம்? யாரோட வரி பணத்துல வந்து பஸ் எல்லாமே வந்து ஓடிட்டு இருக்கு. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதோட முடிவுரை மக்கள் எழுதல அப்படின்னா நம்ம வந்து சொந்த மாநிலத்திலே நம்ம அகதியா வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போயிருவோம். நம்ம கோவில்கள்ல இந்த அல்லேலூயா பாபு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய சொந்த கோவில்கள், நம்ம வழிபடக்கூடிய இந்துக்கள் வழிபடக்கூடிய பாரம்பரியமான நம்மளுடைய கோவில்களுக்குள்ள நம்ம போறதுக்கே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு ரவுடித்தனம் பண்றாரு. எத்தனை வீடியோஸ் வெளியாகுது. மக்கள் இன்னமும் திருந்த மாட்டீங்களா? நீங்க திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல நம்மள தீபம் ஏத்த விடல. நல்ல ஒரு விஷயம், நோட் திஸ் பாயிண்ட். நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரை வந்து நம்ம பாரத பிரதமரா பெறதுக்கு நம்ம நிறைய வந்து புண்ணியம் பண்ணி இருக்கணும். சரிங்களா? இன்னைக்கு ஒரு நம்ம தமிழனை கொண்டு போய் எங்க உட்கார வச்சிருக்காரு. அவர் துணை ஜனாதிபதியா வந்து அவர் மாண்புமிகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை ஜனாதிபதியா உட்கார வச்சிருக்காங்க. சமூக நீதி பேசுற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், சமத்துவம் பேசுற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திரு தோல் திருமாவளவன் அவர்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு எல்லாம் என்ன அறிவில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கேக்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மக்களை ஏமாத்தி சிறுபான்மையினரை ஏமாத்தி மட்டும்தான் நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கு. உதயநிதி தம்பிகள் எல்லா பேத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உதயநிதி தம்பிகளே, உங்களுக்கு நீங்க எல்லாம் தமிழ்நாட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செங்கக்கல்ல தூக்கி காமிச்சிட்டு போனாரு உதயநிதி அவர்கள். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து வானுயர ஓங்கி நிக்குது. எல்லாமே கெட்டி முடிக்க போறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாலே வந்து மிகப்பெரிய மருத்துவமனையா நம்மளுடைய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து மதுரையில கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயத்த சிந்திக்கணும். உதயநிதியை பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, அண்ணே என்னன்னே செங்கக்கல்ல தூக்கி காமிச்சீங்க, ஆனா ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பெருசா கட்டிட்டாங்களே, அதை ஏனே நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரிங்களா? அண்ணாமலை அவர்களுடைய தம்பியாக நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா பதிவு பண்ணிக்கங்க. சரியா? இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல சிட்டிங்ல இருந்த மினிஸ்டர் எங்க அண்ணன் அண்ணாமலை இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அரசியல் வந்து களம் காண்றதுக்காண்டி களை எடுக்கிறதுக்காண்டி தமிழ்நாட்டில் வந்து அவர் முன்னாள் மாநில தலைவரா வந்து பதவி வகித்ததுல இருந்து அண்ணாமலையுடைய தம்பியா இருந்தது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நாங்க ஏன் வந்து அண்ணாமலை அண்ணனை வந்து பின்பற்றுறோம், அண்ணாமலை அண்ணனை ஏன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிட்டிங்ல இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, 10 ரூபா செந்தில் பாலாஜி இருக்காருல்ல, 10 ரூபா மக்கள்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா புடுங்கி சாப்பிட்டு கார்ல இனோவா கார்ல சொகுசா போயிட்டு வர்றாருல செந்தில் பாலாஜி அவரை வந்து சிட்டிங்ல புழல் சிறையில அமைச்சரா இருந்தப்ப, மக்களே தயவு செஞ்சு யோசிங்க, ஒரு அமைச்சரா இருக்கவரை வந்து சிட்டிங்ல அமைச்சரா இருந்தவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில லைவ்ல நம்மளா பார்க்கக்கூடிய நேரத்துல அமைச்சரா இருந்தவரை தூக்கி புழல் சிறையில வந்து களி திங்க வச்சாரு அண்ணாமலை அண்ணன். சரிங்களா? உதயநிதி மாதிரி சும்மா வந்து நைட்டு பப்புல ஆடிட்டு காலையில வந்தவனுக்கு ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுத்தது இன்னைக்குதான் கண்டென்ட் சொல்லி பேசக்கூடிய ஒரு அண்ணாமலை அண்ணன் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பேசக்கூடியவர், புள்ளி விவரத்தோட பேசக்கூடியவர். சரிங்களா? இன்னைக்கு
ஒரு சிட்டிங்ல இருந்த மினிஸ்டர் உள்ள தள்ளி விட்டுருக்காரு. உங்க உதயநிதி அண்ணன் மாதிரி அப்பா வந்து முதலமைச்சரா இருந்தாரு, அப்பாவை வச்சு துணை முதலமைச்சர் ஆனவர் கிடையாது எங்க கட்சியில இருக்கவங்க எல்லாரும். நான் ஒரு சாதாரண பையன், இன்னைக்கு இவ்வளவு தூரம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி என்னை வச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கறாங்க, உழைக்கிறவங்களுக்கு எவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கறாங்க. அப்ப வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது குடும்ப அரசியல் தான். அவங்க அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தாலும் இப்பயே பாதி மக்களை கொண்டுட்டாங்க, நீ அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தாலும் மீதி மக்களையும் கொண்டுருவாங்க. மக்களுக்கான ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிடையவே கிடையாது. மக்கள் தயவு செஞ்சு ஒரு ஓட்டு கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டுறாதீங்க. இந்த 5000 ரூபான்றது மக்களை அப்படியே அப்பட்டமா தெரியுது. அப்பாவி மக்கள்களை ஏமாற்றக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அப்பாவி மக்களின் அடி வயிற்றில் அடிக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதனால வீடு வீடா போய் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எல்லாருமே வீடு வீடா போய் தயவு செஞ்சு பரப்புரை பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றுவதே வந்து நம்மளுடைய ஒற்றை இலக்கா நினைச்சு இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து நம்ம பணி செய்யணும் அப்படின்றத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.